எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆப்பில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்குன்னு பார்க்க போகிறோங்கன்னா, இப்போ நம்ம ஆப்பில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சொத்துக்களை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சொத்து இங்கே தேடிக்கலாம். அப்புறம் நம்ம ஆப்பை பற்றி உண்டான வீடியோஸ் எல்லாம் இங்கே டெமோ வீடியோவில் இருக்குது. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாலெட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அங்கே வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ மாதம் ரூ. 100 ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ரெஃபரல் பண்ணுறதுக்கும் உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். அப்புறம் இது வந்து நோட்டிஃபிகேஷன், நம்ம ஆப்பில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்சவேணி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, பிரியா மோப்புரிவாளையம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்போ ரவிசங்கர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படி செங்கல்பட்டில். ஸோ இவங்கெல்லாம் இன்றைக்கி ஜாயின் பண்ணவங்க. அதே மாதிரி இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்கிறது வந்து மஸ்கவுண்ட செட்டிபாளையத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க, பெரியப்பம்பாளையத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க, பச்சாபாளையத்தில் 6 ஏக்கர் ஆட் பண்ணியிருக்காங்க, 50 சென்ட் மஸ்கவுண்ட செட்டிபாளையத்தில். அப்புறம் சென்னையில் வந்து ஒரு கிரவுண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில். அப்புறம் இங்கே ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு, அப்புறம் 300 ஸ்கொயர் ஃபீட் இது எல்லாமே இங்கே வந்து இது பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சொத்து யார் பதிவு பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அந்த சொத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவங்களோட நம்பர் பார்த்து நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு பேசிக்கலாம், சரிங்களா? இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து லாங்குவேஜ், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே நம்ம ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தமிழ் லாங்குவேஜ்னு போட்டிங்கன்னா நம்ம ஆப் ஃபுல்லாகவே தமிழில் மாதிரி சொத்தை சேர்க்கவும், சொத்து தேடல், அப்புறம் நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து தமிழில் வந்துடும். ஸோ லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சொத்து ஆட் பண்ணுறீங்களா, கேரளாவிலேருந்து பார்க்குறவர் மலையாளத்தில் பார்த்துக்கலாம். ஸோ ஒசூரில் ஒன்று ஆட் பண்ணுறீங்களா, பெங்களூர்லேருந்து ஒருத்தர் கன்னடாவில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் போட்டாலும் அவங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் அது ரீச் ஆயிரும். ஸோ உங்களோட லைஃப் ஈஸி பண்ணுறது தான் இந்த ஆப்பு, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு சொத்து வச்சுருக்கீங்க, எங்கே வச்சுருக்கீங்க, அதாவது உங்கள் சொத்து எந்த கிராமத்தில் இருக்குது, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, வில்லேஜ், எந்த வில்லேஜில் இருக்குது, எந்த விதமான சொத்து, ரெசிடென்சியல் சைட்டா, பிளாட்டா, கமர்ஷியல் சைட்டா, இண்டஸ்ட்ரியல் சைட்டா, 1 ஏக்கருக்கு மேலே இருக்கிற பூமியெல்லாம் லேண்டில் பதிவு பண்ணணும். 1/4 ஏக்கராலேருந்து 1 ஏக்கராக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபார்ம் லேண்டில் பதிவு பண்ணணும். ரீசேல் ஹவுஸ், பழைய வீடு, பழைய அப்பார்ட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், இதை பிரித்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. ஸோ உங்கள் சொத்து எங்கே இருக்குது, எந்த வில்லேஜில் இருக்குது, என்ன விதமான சொத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணால் தான் நம்ம உங்களுக்கு தேவையான கஸ்டமர் வச்சுட்ருக்கிற ஏஜென்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும், சரிங்களா? அதே போல் நீங்கள் நம்ம ஆப்குள்ளே வந்து சேட்டிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கூடயும் ஒரே இடத்துல, இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கனெக்ட் குரூப்னால் இது ஒரே குரூப் தான். ஸோ தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல சேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பீங்க. ஸோ இதில் பல குரூப் கிடையாது, ஒரே குரூப் தான். ஸோ நீங்கள் பதிவு பண்ணுற சொத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் டைரெக்டாக யார் செல்லர் வச்சுட்டு தேடுறாங்களோ, இப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு வேணுங்கிறத எப்படி சர்ச் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் சைட்டு தேடுறீங்கன்னா எங்கே தேடுறீங்க, அதாவது தமிழ்நாட்டில் எங்கே தேடுறீங்க, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த வில்லேஜ். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கோயம்புத்தூரில் தேடுறீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே தேடுறீங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கோயம்புத்தூர் வடக்கு தாலுக்காவில் தேடுறீங்கன்னா வடக்கு தாலுக்கா, எந்த கிராமத்தில் தேடுறீங்க, இப்போ பெருநாயக்கம்பாளையத்தில் தேடுறீங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெசிடென்சியல் சைட் போடுறேன். ரெசிடென்சியல் சைட் பெருநாயக்கம்பாளையத்தில் தேடுறீங்கன்னா ரெசிடென்சியல் சைட் பெருநாயக்கம்பாளையத்தில் யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் வரும். இப்போ நீங்கள் இங்கே பதிவு பண்ணுறீங்களா, இங்கே நீங்கள் இப்போ வேளாங்குறிச்சி கேட்குறீங்களா, வேளாங்குறிச்சியில் யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ பார்த்துக்கலாம். வேளாங்குறிச்சியில் யார் பதிவு பண்ணியிருக்கா. இப்போ காலாப்பட்டி வெஸ்ட் கணபதி வில்லேஜில் பார்க்குறீங்களா, கணபதி வில்லேஜில் யார் பதிவு பண்ணியிருக்கா. ஸோ உங்களோட தேவை என்ன, எங்கே உங்களோட தேவை இருக்கிற இடத்துல யார் வச்சுருக்கா. இதில் வடக்கு பார்த்தது மட்டும்தான் உங்கள் கஸ்டமர் கேட்குறாங்களா, வடக்கு பார்த்தது மட்டும் நீங்கள் நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகளுக்காகவே பிரத்யேகமாக நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தையும் தேவைப்படும் கஸ்டமர் வச்சுட்டு தேடிட்டு இருக்கிற ஏஜென்ட்டையும் சேர்த்து விட்றதுக்கு உண்டான ஒரு மொபைல் அப்ளிகேஷன். நீங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் ஒரே இடத்துல பதிவு பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல ஒரு நிமிஷத்தில் தேவையானவங்க தேடிக்கலாம்.
ஸோ இதில் சொத்து பதிவு பண்ணுறத வச்சு உங்களோட டீட்டெயில்ஸை வச்சு யாருனாலும் அந்த சொத்து எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ, கூகுள் லொக்கேஷன், ஸ்கெட்சு எதுவுமே போட முடியாது. நம்ம சொத்து எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த தாலுக்கா, எந்த வில்லேஜ், எந்த மாதிரியான சொத்து, அவ்வளோதான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. என்கிட்ட 5 சென்ட்டு ஜீவா நகரில் வடக்கு பார்த்தது இருக்குது, என்கிட்ட 10 சென்ட்டு கிருஷ்ணா நகர் காலாப்பட்டியில் இருக்குது, அவ்வளோதான் நீங்கள் பதிவு பண்ணுறது. ஸோ தேவையானவரையும் வச்சிருக்கிறவரையும் சேர்த்து விடுறது தான் நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கனெக்ட் மொபைல் அப்ளிகேஷன். இன்றைக்கி நிறைய ஏஜென்ட் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க, எல்லோரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுங்கிறது இங்கே எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துகிறீங்க. இந்த ஆப் உங்களோட ப்ராப்பர்ட்டி புக்கு, டைரி மாதிரி. நீங்கள் எல்லோரும் இங்கே உங்கள் டைரியில் எங்கிட்ட இந்த சொத்து இருக்குது, எங்கிட்ட இந்த சொத்து இருக்குது, இன்ன வேலை, இன்ன சொத்து இங்கே இருக்குது, இன்ன வேலை அப்படின்னு எழுதி வைக்கிறீங்க. ஸோ தேவையானவங்க, ஆனால் இங்கே ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க, இந்த ஆப்பில் எழுதி வச்சுருக்கீங்க, இது என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நேரடியாக உங்களோட செல்லரையும் அவரோட பையரையும் உட்கார வச்சு நேரடியாக 2 பேரும் பேசி பிஸ்னஸ் முடிச்சுக்குவீங்க. ஸோ இதில் இந்த பக்கம்போ நாங்கள் இத்தனை பேர், நீங்கள் இத்தனை பேர், இதுவுமே வராது. நீங்கள் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் உங்களோட கஸ்டமர்கிட்ட நீங்கள் முழுமையாக ஆன் பண்ணி உங்களோட கஸ்டமர் நெட்வொர்க் அதிகம் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து விற்று கொடுத்தா அவங்க இன்னும் 4 கஸ்டமரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் சொத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு 7305972297 இந்த நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தாலுக்கு, வில்லேஜு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு லாகின் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் சொத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.